குட்டி குண்டு யானை. அந்த அழகான காட்டுல எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்து வந்ததாம். நம்ம குட்டி யானை மட்டும் சோகமா இருக்காரு. ஏன்னு கேப்போமா? குட்டிய பார்த்துட்டு அம்மா யானை விசாரிக்க ஆரம்பிச்சுதான். ரொம்ப நேரமா உன்னை காணமேன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். எங்க போன நீ? ஏன் இவ்ளோ சோகமா இருக்க? நம்ம மட்டும் ஏமா இவ்ளோ குண்டா இருக்கோம்? ஏன் இப்படி எல்லாம் கேக்குற? குண்டா இருக்கிறது தான் நம்மளோட அடையாளமே. என்ன ஆச்சு இன்னைக்கு உனக்கு? நான் இன்னைக்கு காடை சுத்தி பார்க்கலான்னு போயிருந்தேன். அப்ப என்னாச்சு தெரியுமா? குட்டி யானை நடந்து போய்கிட்டே இருக்கும்போது வழியில ஒரு பெரிய மரம் இருந்ததாம். எவ்ளோ பெரிய மரம்! அப்பா, எவ்ளோ உயரமா இருக்கு இந்த மரம்! இந்த மரத்தோட கிளையில குரங்கு ஒண்ணு தொங்கிக்கிட்டு இருந்ததாம். அது இங்கேயும் அங்கேயும் குதிச்சுட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்ததாம். இவ்ளோ உயரமான மரத்துல எவ்ளோ ஈஸியா ஏறிடுச்சு அந்த குரங்கு. எனக்கும் அந்த மாதிரி மரத்துல ஏறி விளையாடணும்னு ஆசையா இருக்கு. குரங்க பத்தி யோசிச்சுக்கிட்டே நம்ம குட்டி யானை அதோட பயணத்தை தொடர்ந்துச்சு. கொஞ்ச தூரம் நடந்த நம்ம குட்டி யானை முயலார சந்திச்சுது. முயலார் குதிச்சு குதிச்சு இங்கேயும் அங்கேயும் ஓடிக்கிட்டு இருந்தாரு. அந்த முயல் வெள்ளை வெள்ளேர்னு எவ்ளோ அழகா இருக்கு. நாம தான் கருப்பா இருக்கோம். நம்ம எத்தனை வாட்டி குளிச்சாலும் அதோட கலருக்கு வரவே மாட்டோம். நம்ம குட்டியான முயலை பத்தி யோசிச்சுக்கிட்டே சோகமா நடந்து வந்துட்டு இருந்ததா. அப்ப அந்த வழியா மான் ஒண்ணு துள்ளி துள்ளி யானைய கடந்து வேகமா ஓடி போச்சான். அந்த மானு எனக்கு பின்னாடி வந்து எவ்ளோ வேகமா என்ன தாண்டி போகுது. நம்ம இவ்ளோ பெரிய உடம்ப வச்சுக்கிட்டு மானை பார்த்து ஓடணும்னு நினைக்கலாமா? ஏன் நான் மட்டும் இப்படி இருக்கேன்? யானை சோகமா தன்னோட இடத்தை நோக்கி நடக்க ஆரம்பிச்சுது. குரங்கார் எவ்ளோ பெரிய மரமா இருந்தாலும் அழகா ஏறி ஜாலியா அதுல விளையாடுறாரு. முயலார் குட்டியா வெள்ளை வெள்ளேர்னு அழகா இங்கேயும் அங்கேயும் தாவி தாவி போறாரு. அந்த மானு எவ்ளோ வேகமா துள்ளி குதிச்சு ஓடிச்சு தெரியுமா? என்னால அவங்கள மாதிரி ஜாலியா இருக்கவே முடியல. நான் மட்டும் ஏன் இப்படி குண்டா கருப்பா இருக்கேன்? எல்லா விலங்குகளும் ஒரே மாதிரி இருக்காது. நீ ஏன் உன்னை மற்ற விலங்குகளோட கம்பேர் பண்ற? குரங்காரால உயரமான மரத்துல ஏறதான் முடியும். அந்த மரத்தை தூக்க முடியுமா? இப்ப பாரு. சொல்லிட்டு அம்மா யானை பக்கத்துல இருந்த ஒரு பெரிய மரக்கட்டை கிட்ட போச்சான். இங்க பாத்தியா, இந்த மாதிரி பெரிய மரத்தை நம்மள தவிர வேற யாராலையும் தூக்கவே முடியாது. நிலத்துல வாழற விலங்குகள்ல நாம தான் பெரிய விலங்கு, தெரியுமா? சூப்பர் அம்மா, சூப்பர். மானும் முயலும் தன்னை வேட்டையாடுற விலங்கு கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு ஓடிதான் ஆகணும். ஆனா நம்மள பார்த்தா புலியும் சிங்கமுமே பயப்படும். நம்மளோட தந்தம் எவ்ளோ பலமானது தெரியுமா? நம்மளுடைய தந்தத்தையும் தும்பிக்கையையும் பார்த்து எத்தனை பேர் பொறாமப்படுவாங்க தெரியுமா? என்னது, நம்மள மாதிரி இல்லைன்னு வருத்தப்படுவாங்களா? ஆமா, நம்மளால மத்தவங்க மாதிரி இருக்க முடியலையேன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருந்தா நமக்குன்னு இருக்கிற திறமைய நம்ம மறந்தே போயிடுவோம். தன்னோட பலத்தை எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட குட்டியான சந்தோஷமா அம்மா கிட்ட போச்சான். நான் உங்களை மாதிரியே ஒரு பலசாலியான யானையா ஆக விரும்புறேன். மற்ற விலங்குகள் மாதிரி